ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜாலியோ ஜிம்கானா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி ஜானர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes இருக்கு. இந்த படத்தை சக்தி சிதம்பரம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பிரபுதேவா, யோகி பாபு, மடோனா, யாஷிகா ஆனந்த்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யற மாதிரி தானாவே முன்வந்து பல கேஸ் போட்டு மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு ஒரு நல்ல வக்கீல். பேரலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் மிகப்பெரிய ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு அதுல லாஸ் ஆகி உட்கார்ந்து இருக்க டைம்ல ஒரு அரசியல்வாதி அவர்கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கிறாரு. அதையும் ஒரு கடனை உடனே வாங்கி செஞ்சு கொடுக்கிறாரு. ஆனா அந்த அரசியல்வாதி காசே கொடுக்காம விட்டுறான். இதுல கடுப்பான அவர் பாத்தீங்கன்னா நம்ம காசு எப்படா வசூலிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவரை வச்சு கேஸ் போடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அவரை பொண்ணுங்களா அனுப்புறாங்க. அவர் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு. அங்க போய் அந்த பொண்ணுங்க பார்த்தா இவர் இறந்து போய் கிடக்குறாரு. என்னடா இப்படி ஆகி போச்சு, இந்த கொலைப்பழி நம்ம மேல விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை மறைக்கணும் அப்படின்ட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவரோட உடம்புக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு பேசுறாங்க. அது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பிரபுதேவா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரபுதேவாவுக்காக தான் இந்த படத்தை நம்ம போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவர் பணமா ஆயிடுறாரு. அதுல இருந்து படம் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளை என்டர்டெயின் பண்ணவே இல்லை. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா கிட்ட பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே முடியல. அவர் ஜஸ்ட் வந்து பணமா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, சக்தி சிதம்பரம் படம் சூப்பர் காமெடியா இருக்கும், நம்ம ஆல்ரெடி சார்லி சாப்ளின் இன்னும் சத்யராஜ் வச்சுலாம் பல படங்கள் பார்த்துருக்குமே அப்படின்ட்டு நம்பி உட்கார்ந்தா படத்துல காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சரி ஓகே, இவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, இவங்களை வச்சு பாட்டுலாம் நல்லா போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சாங்ஸும் பெருசா நமக்கு செட் ஆகவே இல்லை. சரி சாங்ஸ்னா அதுல பிரபுதேவ டான்ஸ் இருக்கும், அதையாவது பார்க்கலான்னு பார்த்தா அந்த மாதிரியும் பெருசா எந்த சம்பவமும் இல்லை. டெக்னிக்கல் அஸ்வல் படம் நல்லாவே இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம போயிட்டு இருந்தது படம். நம்ம எதிர்பார்த்து போன காமெடி போர்ஷன் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ அவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.